EF யூடியூப் சேனல் இணையதள யூடியூப் வழியாக நமதூர் நிகழ்ச்சிகளை உங்கள் மொபைல் போனில் கண்டுகளிக்க உடனே EF யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நமதூர் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் கண்டு கழியுங்கள். முடிந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். பாரம்பரியமிக்க சுமார் 400 ஆண்டுகள் பழமை வந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு அமைப்புகள் இருந்து தன்னால் முடிஞ்ச உதவிகளை பள்ளப்பட்டி மக்களுக்கு செஞ்சுட்டு வருவாங்க. இப்போ 1990 இருந்து 2026 வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தங்களால் முடிஞ்ச உன்னதமான யாருமே செய்யாத ஒரு செயல் திட்டங்களை செஞ்சு தனக்கும் தனி முத்திரையே போயிடுச்சு. இவங்க செய்யறதுல எந்தவித ஆடம்பரமோ ஆர்ப்பாட்டமோ விளம்பரமோ இல்லாமல் அமைதியான முறையில் ஒரு 10க்கு 10 சைஸ் கடையில் உட்கார்ந்துக்கிட்டு பல சேவைகள். இன்னைக்கு ஒரு 75 பயனாளிகள் 60 பயனாளிகளுக்கு தையல் இயந்திரமும் 15 பயனாளிகளுக்கு மாவு கிரைண்டரும் இலவசமாக கொடுக்க அந்த ப்ரோக்ராமில் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இப்போ அதோடைய தலைவராக விளங்குற தோட்டம் ஹாஜி சாதிக்காரர்களை நம்ம சந்திப்போம். வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் 5 வருஷமாக தையல் இயந்திரத்தை உங்கள் அமைப்பு சார்பில் செஞ்சுருக்கேன். முதல்ல அதை நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். இந்த அமைப்புடைய நோக்கம் என்னங்க? அதை நாங்கள் முதல் 1990 ஆரம்பித்தப்போ ஒரு சாதாரணமாக இந்த அமைப்பை மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளில் ரொம்ப சின்னதாக முதல்ல வண்ணப்பாய் தலைவணி பெண்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறத ஆரம்பித்தோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கபர்ஸ்தானை சீரமைக்கணும் அப்படிங்கிற அதை சீரமைச்சு அது உள்ள லைட்டிங்லாம் போட்டு கொடுத்து ரொம்ப அருமையா செயல்பாட்டு இருக்கு. நைட் நேரத்துல ஏன்னா நைட்ல பெட்ரூம் ஹவுஸ் தூக்கிட்டு போனதை மாத்தினது நாங்க தான் அந்த அன்னைக்கு அதை செஞ்சோம். இந்த மாதிரி சின்ன சின்ன நலத்திட்டங்கள் ஏதோ புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதாக ஒரு தகவல் இருக்கு. ஒரு 10 வருஷம் அரசு மருத்துவமனையை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு கலெக்டர் உமா மகேஸ்வரின்னு இருந்தாங்க. அவங்க இருக்கிறப்ப அதை கொடுத்தாங்க. அந்த திறம்பட சொல்ல போனா ஹாஸ்பிட்டல்ல தமிழ்நாட்டிலே சிறந்த ஹாஸ்பிட்டல் அன்னைக்கு அவார்டு வாங்கணும். காயக்கல்பு திட்டத்துல அது இப்ப கொடுத்தது. அந்த காயக்கல்பு திட்டத்துல ஜெயிச்சனாலதான் இப்ப இந்த பில்டிங் பின்ன ஓபன் பண்ணாம இருக்கு பாத்தீங்களா. அதுக்கு இப்ப ராமராஜ் டாக்டர் எங்களுக்கு ஐடியா கொடுத்து அவரு கடைசியா இங்க தலைமை மருத்துவரா இருக்கிறப்ப ஏகப்பட்ட நலத்திட்டங்கள் ஃபேவர் பிளாக் போட்டது உங்களுக்கு இது டயாலிசிஸ் ரூம் வரைக்கும் நாங்க பண்ணி கொடுத்தோம். அங்க ஹாஸ்பிட்டல்ல உள்ள ஒவ்வொரு மரமும் நாங்க வச்சதுதான். அதை விட இன்னும் ஹைலைட்டா சொல்ல போனா காம்பவுண்ட் வால் கட்டி கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷன். கலைஞர் அப்ப முதல்வராக இருந்தாரு. அப்போ அவர் கையில நமக்கு நாம திட்டத்துல பணத்தை கொடுத்து அதுக்கு பிறகு பண்ணதுதான் அந்த காம்பவுண்ட் வால். இப்ப இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல நிக்கிறோம். இந்த 5ஆம் ஆண்டு இலவச தையல் இயந்திரம் இந்த ஐடியா உங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்துச்சுங்க? இல்ல இதை பொறுத்தளவுக்கு எப்படின்னா முதல்ல தையல் மிஷின் 1, 2 கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் எங்க ரோட்டரி சங்கத்திலேயே நான் இருக்கிறேன். ரோட்டரி சங்கத்துல நான் துணை ஆளுநர் இருந்திருக்கிறேன், கோஆர்டினேட்டராக இருந்திருக்கிறேன். எல்லா இதுலையும் இருக்கப்ப இப்போ ரோட்டரி சங்கத்தில் இப்போ கரூர் மாவட்டத்தில் ஒரு கவர்னர் செலக்ட் பண்ணார், கோபாலகிருஷ்ணன் விட்டு. அவரு என்ன செஞ்சார், நான் ஒரு தையல் பயிற்சி மையம் வச்சு தர்றேன் அப்படியே ஒரு மிஷின்லாம் கொண்டாந்து கொடுத்து நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொல்லி ரோட்டரியில் அதை நாங்கள் நல்லபடியாக செயல்படுத்தி செஞ்சோம். அப்போ தான் அந்த தையல் பயிற்சி முடித்தவங்களுக்கெல்லாம் மிஷின் கேட்குறாங்க, எங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுங்கன்றதும். அவர்கிட்ட சொன்னேன், ரோட்டரியில் நம்ம இவ்வளோ பண்ண முடியாது, இவ்வளோ ஃபண்டு வருஷம். அவர் ஒரு வருஷம் தான் கவர்னராக இருப்பார் ரோட்டரியில். அடுத்த வருஷம் மாறிடுவாங்க. ரோட்டரியோட சிஸ்டம் ரோட்டரி தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் அதை பண்ண முடியலன்னு விட்டு தையல் பயிற்சி அதை 3 வருஷம் நடத்தணும். 3 வருஷத்தில் எனக்கு தெரிய குறைஞ்சது ஒரு 600 to 700 பிள்ளைங்களுக்கு தையல் பயிற்சி நடத்தி கொடுத்தோம். இப்பயும் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்து அதை வச்சு அரசாங்கம் அந்த ரோட்டரி சர்டிஃபிகேட்டை அக்செப்ட் பண்ணுது, ஏற்றுக்கிறாங்க, அதை பண்ணுறாங்க, கொடுக்குறோம் சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அப்போ தான் இந்த ஐடியா வந்துச்சு கொடுக்கலாம். இப்ப கேக்குறாங்களே. முதல் வருஷம் ஒரு 25 பேருக்கு தையல் மிஷின் அவ்வளவுதான் கொடுத்தோம். 25 பேர் தான் கொடுத்தோம். கூட்டிட்டோம் 50. இப்ப 75 பேத்துக்கு இந்த ப்ரோக்ராம், இந்த வருஷ ப்ரோக்ராம் தான் இது கொடுத்துக்கிறோம். இப்ப நெக்ஸ்ட் இயருக்கு இதே மாதிரி 90 பேத்துக்கு கொடுக்கலான்னு பண்ணிருக்கிறோம். இது தவிர இனி வருங்காலத்துல வேற என்ன மாதிரி சேவைகள் செய்யறதாக உங்க திட்டங்கள் இருக்கு? இப்பயே நாங்க பண்ணிருக்கிற திட்டத்துல ரொம்ப அதாவது சிரமமானதும் கூட, ஆனால் மக்களுக்கு தேவைப்பட்டதும் கூடன்னா பல்லவட்டி பூரா CCTV கேமரா ஓடிட்டு இருக்குது. அது இப்போ 88 கேமரா இப்போ வரைக்கும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம்.
மாசம் மாசம் மெயின்டெனன்ஸ். இப்பெல்லாம் காத்து காலம், இந்த மாசம் போனா தெரியும் எத்தனை கேமரா ஒயர் விதிருக்குன்னு. இப்போ நாளைக்கு அதுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி அதை சிரமம் தான் இருந்தாலும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட இப்போ 3வது வருஷம் முடிய போகுது இந்த சிசிடிவி போட்டு சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்கிறோம். ஏன்னா அரசாங்கத்துக்கு உறுதுணையாக இருக்கிறோம். அதே மாதிரி சோலார் லைட் ஆரம்பித்தோம், அந்த திட்டமும் சூப்பராக போயிட்டு இருக்கு. இது நடந்துட்டு இருக்கிற திட்டம். அடுத்து இன்னும் ஃபியூச்சரில் நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறோம். மக்கள் சப்போர்ட்டு, அரசாங்க சப்போர்ட்டு இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். கல்விக்காகவும் ஸ்டார்டிங்கில் நாங்கள் தான் கல்விக்காக ஃபஸ்ட்டு பண்ணினது. எங்களை பார்த்து தான் வந்து கவர்மெண்ட்டே செஞ்சு நான் சொல்லுவேன். அதில் ஒன்றே ஒன்று என்னென்னா, முதல்ல பாடநூல் வாங்கி கொடுத்ததே நாங்கள் தான் எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு. அப்புறம் தான் கலைஞர் ஸ்டார்ட் பண்ணாரு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷன் தான் முதல்ல சின்ன திட்டம் சொன்னேன் பார்த்தீங்களா, 5 வருஷத்துக்குள்ள. அப்போ ஆரம்பிச்ச இடத்துல பாடநூல் திட்டம். அது பிறகு கலைஞர் இதை வாங்கி கொடுத்தது நோட் புக்காக மாற்றினேன் நான். திருப்பி அவரு நோட் புக் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சாரு. செருப்பு வாங்கி கொடுத்தேன். ஜெயலலிதா அம்மா செருப்பு வாங்கி கொடுத்த போது முதல்வர் ஜெயலலிதா அம்மா செப்பல் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. திட்டம் வந்து ஒரு தமிழக முதல்வர் வரைக்கும். இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் கூட ஒரு இதை சொல்ல விருப்பறேன். அதாவது நம்முடைய நபி மொழியான இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதனால் தடுக்க முடியாதுங்கிற ஸ்டிக்கரை விஜய் வந்து அதுக்கு பிறகுதான் நம்ம ஸ்டிக்கரை பார்த்து அவர் படத்துல சொன்னாரு தெரியல, டைரக்டர் ஒரு படத்துல சொன்னாருன்னு சொல்றாங்க. ஆமா, முதல் அந்த ஸ்டிக்கரை நாங்க கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முதவே அந்த ஸ்டிக்கரை வெளியிட்டோம். அது வந்து நபி மொழி, இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதனால் தடுக்க முடியாது, இறைவன் தடுக்க நினைப்பதை மனிதனால் கொடுக்க முடியாதுங்கிறது வந்து இப்ப இருக்கிற முதல்வர் விஜய் வந்து அதை ஒரு படத்துல சொல்றாருன்னு சொல்றாங்க. இதை வந்து நான் வெளியூர் போறப்ப நம்ம பள்ளப்பட்டிக்காரங்களுடைய கடைகள்ல வந்து இதை வந்து ஒட்டி வச்சிருப்பாங்க. கீழே வந்து இது வந்து இது பிரச்சனை என்ன அப்படின்னா, மாற்று மத சகோதரர்கள் கிடைக்கிறப்ப இதை பார்த்து போட்டு ரொம்ப ஆச்சரியப்பா இந்த மாதிரி ஸ்டிக்கர் எங்களுக்கும் வாங்கித்தாங்களே அப்படின்னு சொல்லி அதை நாங்க இலவசமாவே யார் கேட்கறாங்களோ எல்லாத்துக்கும் இதுக்கு ஒரு ஆள் வச்சு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்பயும் கேட்கறவங்களுக்கு அட்ரஸ் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுதான் இருக்கிறோம். ஸ்டிக்கர் வச்சுதான் இருப்போம். இப்போ வருஷம் ஒரு பொன்மொழி ரிலீஸ் பண்ணுவோம். எதிர்பார்த்தே இருப்பாங்க. காலண்டர் வர்றப்ப இது வருஷம் என்ன பொன்மொழிங்கன்னு கேட்பாங்க. முதல்ல காலண்டர் டைரி இதெல்லாம் வருஷம் நடக்கிறப்ப அதுல அவங்க எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க, இந்த வருஷம் பொன்மொழி என்ன ரிலீஸ் பண்றீங்க அப்படின்ட்டு. அதையும் சூப்பரா போட்டுட்டு இது இல்லாம ஏழை திருமண திட்டங்கள், திருமணத்துக்கான உதவி, திருமணத்துக்காக வண்ணப்பாய்தலாவணி ஆரம்பிச்சோம். அதை முடிக்கிறதே இல்லை, கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஃபண்ட் பொருளாதாரத்துல வந்து பின்தங்கியவங்களுக்கு உதவிகள், அதெல்லாம் இது வந்து விளம்பரமே இல்லாம யூஸ்வலா நடந்துட்டு இருக்கும். முதல்ல அதை கான்பிடென்ட்டா நிறைய கொடுத்துருந்தோம். இப்ப சின்ன மற்ற அமைப்புகள் அங்கேயே தெருவில் எடுத்துறாங்க. எங்கள்ட்ட யாரு சொல்றாங்களோ உடனே எடுத்துரும், சாங்ஷன் பண்ணி கொடுத்துரும். திட்டத்துல வந்து இன்னைக்கு நீங்க கொடுத்துறீங்களா, இது வந்து மனு எழுதி கொடுத்து நீங்க வந்து உண்மையிலே அது பயனாளி தானா செக் பண்ணுவேன். நான் வந்து இன்டர்வியூ மாதிரி வர சொல்லி யாரு என்ன எல்லாமே என்கொயரி பண்ணி ஒரு பரிந்துரையும் அது இருக்குதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவோம். இந்த பரபரப்புக்கு மத்தியில் இவ்வளவு தூரம் எனக்கு பொறுமையா பேட்டி சேவைகள் மென்மேலும் தொடர இரு கரம் ஏந்தி இறைவனுடன் துவா செய்கிறேன்.